யோபு 1 சபேயர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் என்று நம்ம வாசிக்கிறோம். யோபு சாத்தானால் சோதிக்கப்படும் போது யோபுடைய உடைமைகள் பல வகைகள்ல அழிந்து போனதை பார்க்க முடியும். அதில் ஒரு வகை உடைமையானது கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டது. அப்படி கொள்ளையடித்தவர்களுடைய பெயர் யோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது. சபேயர் என்கிற கூட்டத்தார். இந்த கொடிய கொள்ளை சம்பவத்தை செய்த இந்த சபேயர்கள் என்பவர்கள் யார்? பரிசுத்த வேதாகமும் இவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது? யோபினுடைய வேலைக்காரர்களை கொன்று ஆடு மாடுகளை கொள்ளையடித்த இவர்கள் அவ்வளவு கொடூரமானவர்களா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான முக்கியமான பதில்களை தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போறோம். வரலாற்று ரீதியாக சபையர்கள் என்பவர்கள் அரேபியாவினுடைய தெற்கு பகுதியில் குடியிருந்தவங்க. குறிப்பாக இன்றைய ஏமன் நாட்டுக்குள் வாழ்ந்த பழைய அரேபிய பழங்குடி மக்கள் இவர்களுடைய நாடுதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஷேபா என்கிற ஒரு நாடு. தெற்கு அரேபிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகள்ல கிமு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த அநேக கல்வெட்டுகளும் மாரிப் அணை என்று சொல்லப்படுகிற மாரிப் டேம் என்கிற பிரம்மாண்டமான பொறியியல் கட்டமைப்புகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த தொல்பொருள் ஆய்வுகளின்படி சபையர்கள் என்பவர்கள் சிறந்த வணிகர்களாகவும் அதே நேரத்தில் தங்களுடைய நாட்டை விரிவுபடுத்துவதற்காக அருகில் இருக்கிற கூட்டத்தார் மேல நாட்டின் மேல படையெடுக்கிறவர்களாகவும் கொள்ளையடிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற தேவனுடைய தாசனாகிய யோபு ஏதோமுக்கு அருகில் அல்லது வட அரேபிய பகுதிகளில் வாழ்ந்ததாக அநேக விதமான ஆய்வுகள் உண்டு. ஆனால் சபையர்கள் வாழ்ந்தது எங்கே? அரேபியாவினுடைய தெற்கு பகுதி. அப்படி பார்த்தோம்னா அரேபியாவினுடைய தெற்கு பகுதியிலிருந்து அரேபியாவினுடைய வடக்கு பகுதியில் வாழ்ந்த யோபுவின் மேல் படையெடுத்து வரவும், யோபுடைய ஆடு மாடுகளை கொள்ளையிடவும், யோபுடைய வேலைக்காரர்களை கொன்று போடவும் இவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அநேக விதமான ஆய்வுகளின்படி இந்த சபையர் என்கிற கூட்டத்தார் அரேபியாவினுடைய வடபகுதியில் வாழ்ந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நாடோடிகளாக அலைந்து திரிந்து பெரிய அளவிலே பொருட்களை சுமந்து செல்லுகிற வியாபாரிகளை கொள்ளையிட்டு திடீரென்று கிராமங்களுக்குள் நுழைந்து கால்நடைகளை கொள்ளையடித்து செல்லுகிற ஒரு கூட்டத்தாராக இருந்திருக்கிறாங்க. இதுதான் யோபின் வாழ்க்கையிலே நடந்த அந்த குறிப்பிட்ட சம்பவத்தினுடைய வரலாற்று பின்னணியாக இருக்கிறது. யோபு 1 தேவனுடைய சமூகத்துல சாத்தான் என்று யோபுவை சோதிக்க அனுமதி வாங்கினதை பார்க்க முடியும். அந்த அனுமதியின் பேர்ல இந்த சபையரை சாத்தான் பயன்படுத்தி யோபினுடைய ஆடு மாடுகளை கொள்ளையடிக்க, வேலைக்காரர்களை கொன்று போட பயன்படுத்தினான் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். சாத்தான் இந்த பூமியில் இருந்த அந்த சபையர்களுடைய இச்சைகளை, பொருளாசைகளை தூண்டி விட்டிருக்கிறான். இவர்கள் போய் யோபினுடைய சொத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். யோபினுடைய ஏற்பூட்டி இருந்த 500 ஏர் மாடுகளையும் 500 கழுதைகளையும் சாய்த்து கொண்டு, அதாவது கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். மனிதர்களுடைய தீய எண்ணங்களை சாத்தான் எவ்வளவு நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லி பாருங்கள். சபையர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கைப்பற்றுகிறவர்கள் அல்லது கொள்ளையடிப்பவர்கள் என்று பொருளாகும். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கடவுளை நம்பி உழைத்து சேர்த்த உழைப்பின் பலனை எந்த விதமான நியாயமும் இல்லாமல் நேரடியாக பறித்து செல்லுகிற உலக பேராசையின் அடையாளமாக இந்த சபையர்கள் குறிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிருகங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போனது மட்டுமல்லாமல் யோபினுடைய உத்தமமான உண்மையான வேலையாட்களையும் கொன்று போட்டார்கள் என்று பார்ப்பது எவ்வளவு பெரிய அநியாயம். இவைகளை பார்க்கும்போது அந்த கொள்ளையடித்த சபையர் கூட்டத்தினர் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத கொடிய பாவத்தில் இருந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது. சபையர்களுடைய ஒரு பிரிவினர் இப்படி கொள்ளையடித்து திரிந்து கொண்டிருக்க, அரேபியாவின் வடக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த சபையர்கள் தங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகவும் தங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி இவைகளினாலேயும் தங்களுக்கென ஒரு ராஜ்யத்தையே நிறுவியிருந்தார்கள். அவர்களுடைய ராஜ்யத்தின் நீட்சியை பார்க்க நாம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அந்த சபையரின் மத்தியிலே அநேக ராஜாக்கள், ராஜாத்திகள் தோன்றியிருந்தார்கள். இந்த சபையர்களுடைய வம்சாவளியை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற ராணி யார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை சோதிக்க வந்த ஷேபா நாட்டு ராணி என்று நாம் வாசிப்போமே, அந்த ராணிதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்த, ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டிருந்த சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு இந்த ஷேபா நாட்டு ராணி சாலமோனை சோதிக்க சாலமோனிடம் வருகிறார். மிகப்பெரிய பரிவாரத்தோடும் ஒட்டகங்களோடும் விலை உயர்ந்த பரிசு பொருள்களோடும் பொன், வாசனை திரவியங்கள், விலையேறப்பெற்ற ரத்தினங்கள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த ஷேபா நாட்டு ராணி சாலமோனை சந்திக்கும் போது எடுத்து வந்திருக்கிறார். இந்த பரிவாரம், ஒட்டகங்கள், விலை உயர்ந்த ரத்தின கற்கள், பொன், வாசனை திரவியங்கள் இது எல்லாம் அந்த ஷேபா நாட்டிலிருந்து வந்திருக்கும். அப்படின்னா அந்த ஷேபா நாடு எவ்வளவு ஒரு புகழ்பெற்ற நாடாக, எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாறி இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு செல்வ செழிப்புகள் இத்தனைக்கும் காரணம் சபையருடைய வியாபாரம், சபையருடைய ஞானம், அறிவு இவைகள் எல்லாம். யோபுவினுடைய காலங்கள்ல நாடோடிகளாகவும் கொள்ளை கூட்டமாகவும் இருந்த இந்த சபையர் சாலமோனுடைய ராஜா காலத்துல வளர்ந்த ஒரு நாடாக, மிகப்பெரிய
மிகப்பெரிய ராஜாங்கத்தை உடைய ஒரு நாடாக மாறி இருந்தது என்பது ஆச்சரியமான ஒரு செய்தி. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு செய்திக்கும் புதிய உடன்படிக்கையில ஆவிக்குரிய செய்தி ஒன்று நமக்காக இருக்கும். இந்த சபையர்கள் என்பது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எதை குறிக்கிறது அப்படின்னா, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில திடீர் திடீர் என்று வரும் இழப்புகளை குறிக்கிறது, போராட்டங்களையும் நஷ்டங்களையும் குறிக்கிறது. நாம் கர்த்தருக்குள் உத்தமமாய் உண்மையாய் யோபுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கே தெரியாமல் திடீரென்று ஏற்படுகிற இழப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாத்தான் யோபுவை சோதிக்க இந்த சபையர்களை பயன்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். யோபினுடைய சொத்து பத்துக்கள் அழிய ஆண்டவர் விட்டாரே தவிர யோபு அழிந்து போக ஒருபோதும் விடவே இல்லை. சாத்தானே சபையர்களை ஏவி அப்படிப்பட்ட ஒரு அழிவை கொண்டு வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற இழப்புகளுக்கு பின்னால சாத்தானுடைய சோதனைகள் இருக்கலாம். இன்னும் ஒருபடி அதற்கு பின்னால போய் பார்த்தோம்னா யோபுடைய வாழ்க்கையில நடந்தது போலவே தேவனுடைய அனுமதியும் அதற்கு இருந்திருக்கலாம். இந்த வேளையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் சரி, தேவன் நம்மை அழிந்து போக விடவே மாட்டார். எப்படி யோபுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை எல்லாம் இரட்டிப்பாக திருப்ப வைத்தாரோ, அதே போல நாம் இழந்து போனவைகளையும் விசுவாசத்திலே உறுதியாக நின்று நிச்சயமாக திருப்பிக் கொள்ள முடியும். நம்மை சுற்றி இருக்கிற எது நம்மை விட்டு போனாலும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருப்பதால் நிச்சயமாகவே நாம் உயிர்த்து எழுவோம். இந்த செய்தியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உலக பொருள்கள் மேல் நம்முடைய கண்களை எப்பொழுது வைத்து விடக்கூடாது. அந்த உலக பொருள்கள் நமக்கு உயிர் அல்ல, ஜீவன் அல்ல என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். அத்தனையும் இழந்த போதும் யோபு சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே திடீர் என்று வருகிற கஷ்டங்களை நஷ்டங்களை நாம் கண்டுகொள்ளாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கடந்து செல்லுங்கள். நாம் விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக நிற்போம். நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.